ஏன் நைட்ல போகும்போது ஏதோ பின்னாடி வரா மாதிரி இருக்கு ஜூஸ். பின்னாடி ஏதோ வர மாதிரி இருக்குன்னா டைப்பர் போடு. நான் எதிர்பார்க்கல. ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் குடுறா. எப்பவுமே பேதி மாதிரி கீழே போகணும்னு நினைக்காத, வாந்தி மாதிரி மேலே வரணும்னு நினை. அண்ணன் மாதிரி மோட்டிவேஷன் யாருனாலையும் கொடுக்க முடியாது. நல்லா இருந்துச்சு. நிஜமாலுமே அந்த சூப்பராக சொன்னார். அந்த நாய் க்யூட்டாக பண்ணுச்சுல, அந்த பாட்டும் அதோட டான்ஸும் செமையா சிங்க் ஆச்சு. மச்சான் மச்சான் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சுடா. என்ன சொல்லிச்சு? 2 நாள் ரீசார்ஜ் முடியுதா, ரீசார்ஜ் பண்ண சொல்லிச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேரண்ட்ஸுக்கு பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருப்பாங்க. நாயா அட நாயை விடுறான், அங்க பாடுறா. ஒரு லண்ட புழிஞ்சு புட்டியே, உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால. இதோட கமெண்ட் செக்ஷன்ல செமையா இருக்கும். முதல்ல என்ன யாராவது அடிச்சு கொள்ளுங்களா, தற்கொலைக்கு தூண்டிய பதிவு. கொஞ்ச நேரம் இருங்கடா, புதுசா ஒரு கெட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டு வந்து பேசுறேன். நாங்க வேணும்னா ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கோ. என்ன இளவடா இது. சத்தியமாடா இப்படி இது எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஏதோ ஒரு எஃபெக்ட் கொண்டு வந்திருக்கானுங்க, ஜூம் அவுட்டில் கொண்டு வரானே நினைச்சேன். அலையில ரம்பா மாதிரி எந்த ஆள் நின்று போயிட்டு இருக்கு, அதையே வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்க. பாவம், இந்த ஆள் இதையே பார்த்தானே என்ன நினைக்கிறானோ. ஏய், இது நான் வாங்கலான்னு இருக்கேன், அதை வாங்கி என்னடா பண்ண போறேன்? பாத்துற மாட்டேன்டா, இறங்கடா. வண்டியில முட்டிவிட்ட வந்து தெரியாம பட்டேனே, மன்னிச்சுக்கிறேன். அடிச்சு பொழக்க விட மாட்டேன்டா. 4 பேர் இருக்கீங்க, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். நியாயமானே? ஏய், நீங்க ரெண்டா நங்கிட்டு போடா. அப்படிதான் என்னடா பண்ணுவேன்? இது வைக்கலாம் சரியில்லடா. போல நாங்க 3 பேர் இருக்கோம், 2 பேர் தான் இருக்கு. அப்படியா? அப்ப நீ கிளம்பு, நீ வண்டி எடுத்து கிளம்பு. 2க்கு 2 கரெக்டா இருக்கு, அடிக்கிறேன். செம ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு. கேட்ச் பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் கேட்ச் பிடிக்கலாமா எனக்கு தெரியல. ஆனா சத்தியமா பேட்ஸ்மேன் மெண்டலாக இருப்பான் இந்த மாதிரிலாம் கேட்ச் பிடிச்சோம்னா. அண்ணா என் டார்லிங் கூட கடைக்கு போறேன், அவளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. என்ன பாட்டுன்னு கேட்போம். இதோ உங்களுக்காக கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசு. ஏன்டா எவனாவது கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுவாங்களா? எங்க இருந்துடா வரீங்க? போடா அந்த பக்கம் அனகொண்டாவாயா. எவ்வளோ வயிற்றுச்சல் இந்த கமெண்ட் போட்டிருக்குதான் நான் நினைக்கிறேன்.
என்னடா அவன் மம்முட்டியில சரிச்சிட்டு இருக்கான்? ஏன்னா உங்களுக்கு கரண்டியே கிடைக்கலையா? எனக்கு புரிஞ்சிருச்சு இது யாரு வீட்டு கல்யாணம்னு. இது அந்த தூத்துக்குடி கொத்தனார் வீட்டு கல்யாணம் தானே. Hi. What is your name? You're from? Malayaliana. Malayaliana. பையன் மட்டும் பேசாமல் இருந்திருந்தா எல்லாரும் பொண்ணுன்னே கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. நிஜமாலுமே சிவகார்த்திகேயனும் ரஜினி சாரையும் மிக்ஸ் பண்ண மாதிரியே தான் இருக்குது. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ லைஃப்ல யாரெல்லாம் உனக்கு க்ளோஸ் நினைக்கிறியோ அவங்க தான் உன்னை முதல்ல க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இது வேணா 100% உண்மைங்க. நல்லா இருக்காங்க. ആ സ്ത്രീയാണോ ഈ തളച്ചി? தெரியாம ஹோலி விளையாடிட்டாங்க. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க தெரியாம இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டேன்டா, ஏன்டா இப்படி வச்சு செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா பசி எடுக்குது, 2 தோசை மட்டும் ஊற்றிட்டேன். மா 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 எங்கன்னா தூங்க விடுதா பாரு. இத்த போட அத்தை போடுங்க நேரம் என்ன சாப்பிட்டு நான் எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு. இந்த WWE வர ஜான் சீனா ராக் எல்லாம் சண்டை தானே போட்டுட்டு இருந்தானுங்க. இவனுக்கு எப்படி படத்துல நல்லா நடிக்க வருதுன்னு ரொம்ப நாளா ஒரு டவுட். அப்புறம் தான் தெரியும் இவங்க சண்டையே நடிப்புதான். ஊர்ல இன்னுமே நிறைய பேர் இப்படி தாங்க இருக்காங்க. Show it to the doctor. I did. What did he say? Wow. சரியான டார்க் காமெடி. உண்மையை டாக்டர் கொடுத்து வச்சேன். வால்பாறை டிரைவர்னா சும்மாவா? சத்தியமான எதிர்பார்க்கல. உண்மையாலுமே எடிட்டிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எதுக்கு இப்ப உள்ள வந்த? எதுக்கு வந்த? இது எல்லாத்து வீட்லயும் நடந்திருக்குது. ஆடை அடி வாங்கி இருக்க. இவர் உண்மையாவே மாறலாக வேண்டியது மிஸ் ஆயிருச்சு. எவன் ட்ரெஸ்ஸை கட்டி விட்டான்னு தெரியல. இப்போ கமெண்ட் செக்ஷன் பார்க்கலாம். என்னடா இது போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறமும் போனவங்க எந்திரிச்சு ஆடுது. கர்த்தா பேசும்போது சீதாவாக இருக்கிற டான்ஸரு வந்தா சிலுக்கமாயிர. சரியான கமெண்ட். இந்த வியாதிக்கு கருங்குரங்கு கல்லீரலை வறுத்து சாப்பிட்டு வந்தால் 2 அல்லது 3 வீடியோக்களில் குணமாகும். நல்ல கமெண்ட். வனிதாவின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுத்தால் என்ன தலைப்பு பொருத்தமாக இருக்கும்? கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். வந்தா கட்டுனா போன வீட்டு, பத்தினியும் 10 புருஷன், திரும்பும் திசையெல்லாம் திருமணம். எவ்வளோ கமெண்ட்ரா இருக்கு. வந்தவன் எல்லாம் வாழ்ந்தான். ரொம்ப கொடூரமா போட்டிருக்கிற கமெண்ட். எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம். அன்னத்தை பார்த்தையே
அப்பத்தே கேக்கேனா அப்பாத்தியா என்னடா அனிருத்துக்கு வந்த சோதனை. அப்பாத்திப்போ அப்பத்தேக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஜோனிட்டாவும் ஆண்ட்ரியாவும் உட்கார வச்சிருக்காடுங்க. வர வர இந்த ஏஐ வச்சு சரியான அலுப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆக்குங்க ஆக்குங்க ஆக்குங்க, என்ன ட்ரெண்ட் ஆக்குங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க. சரி ஒரு ட்ரெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் செக்ஷனுக்கு போகலாம். இப்போ துப்புங்க துப்புங்க துப்புங்க, அவன் மூஞ்சியில காரி துப்புங்க. இது நல்ல கமெண்ட். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, 108க்கு கால் பண்ணுங்க. அடிப்பேன் அடிப்பேன் அடிப்பேன், செருப்பால அடிப்பேன். அடிங்க அடிங்க அடிங்க, இவனை சாவடிங்க. நேத்திருந்து இந்த பொண்ணு செம வைரல் ஆயிருச்சு. அதான் இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்களா, பாவம் தோனி அவுட் ஆனா அதனால என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஏதோ சொல்ல வந்துச்சு, அதனால சொல்ல முடியல. ஆனால் பாருங்களேன், அத்தனை லட்சம் பேரில் இந்த மாதிரி ஃபேஸஸை மட்டும் கேமராமேன் கரெக்டாக கேட்ச் பண்ணிடுறானு. அந்த இதில் நம்ம ஆளே செம ஸ்பெஷலிஸ்ட்டு. யாருடாவன் தாய்லி தூக்கத்தை கேட்டான். ஊருக்குள்ளதான் இவன் தொல்லை தாங்க முடியலன்னா வெக்கைக்கு வந்த இடத்துலமா டெய்லி ஊட்டாண்ட வரான். இவன் இடியாப்பம் வித்து பார்த்ததும் இல்லை, வாங்கினதும் இல்லை. இடியாப்பம் சத்தம் மட்டும்தான் கேட்கும். அவ்வளோ ஸ்பீடா எங்க தான் போறா. நாங்க பாட்டுன்னு சிங்கமேன்னு தூங்கி இருந்தோம். எங்களை இப்படி பசி அடிக்க வச்சுட்டு போயிட்டான். எப்படி ஈஸியா தரங்க? எங்களால திறக்க முடிய மாட்டேங்குது. உங்களால் ஈஸியாக வாயை மட்டும்தான் திறக்க முடியும். எமோஷனல் டேமேஜ். சரி, இந்த மூடி ஈஸியாக மூடுற, வாயை விட்டு மூடவே முடிக்கிய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி எடுத்துட்டு நாங்கள் வந்து லடாக் ட்ரிப் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பாத்தியா விட்டு போறீங்க பாத்தியா. பாண்டியர் என்ன சொல்லிருக்காரு, ஓடி விளையாடு பாப்பா, கூட்டு வந்த புள்ள பாப்பான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுதான் டிவிஎஸ். யாரெல்லாம் வந்து லாங் டிரைவ் வந்து டிவிஎஸ்ல போய்க்கிங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 1000 கிலோமீட்டர். வெறும் 1000 கிலோமீட்டர் தான். வெறும் 1000 கிலோமீட்டர் தான். இப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம். நாங்கள் போயிட்டு ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். பாய். அவ்வளோதான். அவ்வளவுதான். இந்த வீடியோல ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். அதை கிழிச்சு போட்டுற வேண்டியதுதான். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். அவரோட பொண்டாட்டியை மேடம் அவரே வேற ஒருத்தவங்க பொண்டாட்டியை கல்யாணம் போ, நானும் பிறகு நான் கல்யாணம் அப்புறம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேனா? கரெக்டாக தானே நான் பேசுகிறேன். வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. ஒன்று வாழ்ந்தா நான் இவங்களோட வாழுதேன் மேடம். நான் வாழ்ந்தா இவங்க கூட தான் வாழுவேன். நீ யாரா முடிவு? நான் தாண்டா என் வாழ்க்கையை முடிவு. பையனுக்கே 18 வயசு ஆச்சு. இல்லை மேடம், நான் சொன்னேன் உன் பையனும் என் கூட வந்து இருக்கட்டும். என்ன மனுஷையா? உங்களை வீட்டுக்குள்ள என் வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட இவன் இல்லாமல் இருக்க முடியல மேடம். இருந்ததெல்லாம் இவன் ஞாபகம் தான் வருது. உன் ஞாபகமாக தான்மா இருக்கேன் நான். எனக்கு வேற என்ன பொழப்பு இருக்குங்க? மனசை வேற எதுலயாவது ஈடுபடுத்திக்கோ. எங்க போய் ஈடுபடுனாலுமே இவன் ஞாபகம் தானே வருது. எங்கேயுமே நான் போக முடியலையே. தூங்குனா நீ தானே வர ஞாபகத்துல. அவங்களுக்கு விருப்பம் இருந்தா கூட்டிட்டு போப்பா, எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்ப நீ இப்படி மூஞ்சி மூஞ்சி மறைச்சுக்கிட்டு இருந்தாப்புல ஒண்ணு நடக்க போறது பொண்ணு இல்ல பொண்ணு மறைந்திருந்தோம்